நிமிஷம்மா, கேப்டனோட மறைவு செய்தி கேட்ட உடனே உங்களுக்கு எப்படிமா இருந்தது? அம்மா, கேப்டனோட மறைவு செய்தி கேட்ட உடனே உங்களுக்கு எப்படிமா இருந்தது? அவருடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அம்மா, கேப்டனோட மறைவு செய்தி கேட்டவுடனே உங்களுக்கு எப்படிமா இருந்தது? கேப்டனோட மறைவு செய்தி கேட்டவுடனே உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. காலையில் தான் டிவியில் பார்த்தோம். நாங்கள் எல்லாம் வசூலுக்கு போயிருந்தோம். நான் வசூல் போகும்போது காலையில் என்ன சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போது நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தோம். திடுகன்னு ஒருத்தர் சுற்றி போன மாதிரி இது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் செத்து போயிட்டு அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆச்சு. ஆனால் அழகான்னு தோணுது. என்ன பண்ணுறது, பழைய நடிகர் கேப்டன் விஜயகாந்த் எல்லாருக்கும் நல்லது பண்ணார். இனிமேல் திரும்பி வருவார் ஒரு எண்ணம் கிடையாது. கொடுத்தா அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்க மாட்டார். நல்ல ஒரு பூமியில் இல்லை, ஆனால் கெட்டவங்க பூமியில் இருக்கிறாங்க. 12 லட்சம் கொடுத்துக்கிறாரு. பேசுங்க, சத்தமாக பேசுங்க. மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் 101வது வட்ட கழகத்தில் சக்கரவர்த்தி 20 முடியல கேப்டன் ஆரம்பங்கள் ரசிகனாகவும் தலைவன் கட்சி ஆரம்பித்து தலைவனாகவும் படிப்படியாக வட்ட செயலாளர்கள் கொண்டு வந்து தலைவனாக பார்த்தேன். என் தலைவன் நினைத்து பார்க்கும்போது என் தலைவர் என்னை விட்டு என்ன இருக்க முடியவில்லை. இந்த கழகத்தை எங்கள் அந்நியார் கொண்டு நடத்துவேன் தொடரும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன். அவருடைய இழப்பு உங்களுக்கு எந்த வித பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு? என்னை மாதிரி லட்சக்கணக்கான தொண்டர், தமிழ்நாட்டில் தீவிரமான தொண்டர், ரசிகனாக நிர்வாகி, கட்சி தொண்டனாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவன் காத்து கொண்டும் என் தலைவனுக்கோ இந்த கழகத்திற்கோ எந்த துரோகமும் செய்ய மாட்டான். என்ன மாதிரி விசுவாசம் உள்ள தொண்டனாக